அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் வாப்பா ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் இன்றைக்கி அத்திப்பட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஒரு சென்டர் சொன்னாங்க. நான் ஒரு 2 வருஷமாக எங்கள் வாப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மதரசாவில் நம்ம ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், கவர்மெண்ட் ஸ்டாஃப் வரணும், நம்ம மக்கள் ரொம்ப குறைவு. இது நிறைய தடவை சொல்லிட்டேன். இதை ஃபோன் பண்ணும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், கண்டிப்பாக சொல்லித்தரும். நான் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு மென்டாராக ஒர்க் பண்ணியிருக்கேன் 2 வருஷமாக. அதுக்கப்புறம் திருவள்ளூர் கலெக்டர், முன்னாள் கலெக்டர், அவரோட கற்பூர் வட்டத்தில் நான் ஒரு டீச்சிங் ஸ்டாஃபு, அங்கே ஒரு மென்டாராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாம், அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே டிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம், கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதன் மூலமாக தான் நாங்களும் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போனோம். இப்போ நான் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் திடீர்னு கூப்பிடவோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தால் எனக்கும் பாடம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் என்ன எடுத்தனோ என்னோடய 100% இங்கே கண்டிப்பாக சொல்லி தருவேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும், இல்லைன்னா ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், பிள்ளைங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்கேன். என் சகோதரிகளுக்கு நான் சொல்லித்தரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் என் தங்கச்சிங்களுக்கே சொல்லுவேன், படித்தாதான் உள்ளே போனால் தான் தெரியும். அதே வெளியில் நம்மளோட பணம் காசு எதுவும் பேசாது. ஒரு அதிகாரத்தில் போய் உட்காந்தாதான் நம்ம யாருங்கிறது யாருக்குமே தெரியும். நான் எனக்கு ஒரு டைமில் இருந்தால் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு காகத்தோட கதை தெரியும். காகம் காகத்தோடு இருக்கும், பறந்து போகும், ஒரு பானையை பார்க்கும், அதில் கல்லெல்லாம் பொறுக்கி போடும், தண்ணி மேலே வரும், தண்ணி மேலே வந்து அதை என்ன செய்யும், குடிச்சிட்டு பறந்துடும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த கதையில் 3 விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. 1, காகம் எடுத்தால் தான் நம்ம தேடி போவோம். உங்களுக்குள்ள தேடல் இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி வேணும், உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் தான் உங்களால் படிக்கவே முடியும். அப்போ தான் தண்ணி கிடைக்கும். தண்ணி கிடைச்சதும் குடிச்சிட முடியுமா? அகாடமியில் சேர்ந்தது ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ அதில் என்ன செய்யணும்? கல்லை பொறுக்கி போடணும், முயற்சி செய்யணும். நம்ம தான் படிக்கணும். படித்தாதான் தண்ணி மேலே வரும், ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கிட்ட வரும். எடுத்தது நம்ம குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னா, இந்த காகத்தோட கதையில் காகம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பானையை கீழே தள்ளி விட்டுருந்தா உடஞ்சிருக்கும் இல்லையா? உடஞ்சா அப்படியே குடிச்சிடலாம். ஆனால் அது என்ன நினைக்குது, என்ன மாதிரி எத்தனை பேர் தண்ணி தாகத்தில் தேடிட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி காகம் எடுத்த ஒரு காகத்துக்கு இந்த பானை உதவுன்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டு போயிடும். அதை நான் இன்னைக்கு செய்கிறேன். என்ன ஒருத்தர் படிக்க வச்சாங்க, ஒரு டெப்டி பிடிஓ மேடம் சொன்னாங்க, படித்து நீ சும்மா இருக்கேன்னாங்க. அவங்க படிக்க வச்சாங்க. நான் 4 பேருக்கு படிக்க வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னால் ஒரு 10 பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க. நான் பெருமைப்படுறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் ஒரு பானையை வச்சுருக்கேன். என்னகிட்ட இருக்கிற கல்வியை மற்றவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எங்கள் வாப்பா ஒரு முன்னுதாரணம். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வாப்பா, உங்களுக்கு தான் பென்ஷன் வருது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருப்பேன், எனக்கும் ஒரு பென்ஷன் வரணும். அந்த மரியாதைன்றது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் 4 பேர் சொசைட்டி நடந்து போகிறோம், அதே மாதிரி நம்ம ரிலீஜியனை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நல்லா ஞாபகம். இதே காஸ்டியூமில் தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பேன். ஒரு 10 பேருக்கு நடுவில் நான் தனியாக தெரியும். என்னோடய ஐடென்டிட்டியே என்னோடய புர்கா தான், என்னோடய ஹிஜாப் தான். நான் இதை வச்சு தான் பாடமே எடுக்கிறேன். எந்த மதமும் நம்மளை படிக்க வேண்டாம்னு சொல்லலை. முக்கியமாக நம்மளுடைய மதம் நம்மளை படிக்க தான் சொல்லுது, கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குது. இன்ஷால்லா எல்லாரும் படிங்க. நீங்கள் படித்ததை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்தாங்கன்னா இன்ஷால்லா நான் உங்களுக்கு மென்டாராக இருக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இன்ஷால்லா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.